வெல்கம் நண்பா. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சரியாக பெட்டிக்குலோ பீச் ரோட்டில் நிற்கிறேன். நான் இதுலேருந்து நாங்கள் எங்கே போகிறோம்னா கல்லடி பிரிட்ஜுக்கு போகிறோம். நாங்கள் இதுலேருந்து கல்லடி பிரிட்ஜ் எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டிங்கன்னா சரியாக 3.1 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ நான் எதுக்கிட்ட நிற்கிறேன்னா சரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சேச் ஒன்று இருக்குது. அந்த சேச்சுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். நான் வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் மேப்பில் பார்க்கும்போது சரியாக இதுலேருந்து 3 கிலோமீட்டரில் கல்லடி பிரிட்ஜ் வரும்போது காட்டுது. கல்லடி பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே ஒரு புது பிரிட்ஜ் மிகுது. அதுக்கு பக்கத்துலேயே கல்லடியில் பழைய பிரிட்ஜ் இருக்குது. கல்லடியில் பழைய பிரிட்ஜில் வந்துட்டு ஃபோட்டோ நான் மேலே கொடுக்குறோம், பார்த்துக்கொள்ளுங்க. 2007ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் அது. இதுலேருந்து வலப்பக்கமாக ஒரு ரோட்டுன்னு சொல்லி கூகுள் சொல்லுதோ, இனி கூகுளே தான் சரியாக காட்டிக்குது, போய் தான் பார்க்கணும். இதுலேருந்து வலப்பக்கமாக ஒரு ரோட்டுன்னு போதும், அந்த ரோட்டால் போனால் அப்படியே கல்லடி பிரிட்ஜுக்கு தான் வரும். இல்லை வலப்பக்கம் ரோட்டு இல்லாது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெண்ட் ஒன்று வருது. அந்த பெண்ட் தான் அப்படியே எங்களுக்கு வலப்பக்கம் மாதிரி காட்டுது. நாங்கள் நேருக்கு போனோம்னா சரிதான், அப்படி தான் நினைக்கிறேன். போய் பார்ப்போம் நாங்கள் என்ன நடக்குதுன்னு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு போகிறதுக்கு. இந்த கூகுளுங்கிற குட்டிச்சாத்தான் வந்துட்டு எங்களை நேராக கொண்டு போக முட்டா சரிதான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்துட்டு நாங்கள் ஒரு இடம் போயிட்டோம்னா, ஒரு இடத்த பெண்டை தாண்டிட்டோம்னா அடுத்தது வந்துட்டு சுத்தல் இடத்த தான் காட்டும். அது அந்த ஒரு பிரச்சனை தான், மற்றபடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பார்ப்போம். இதில் நாங்கள் வேறு யாரும் ஆக்கள் வந்துட்டு நின்றாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டுட்டு நாங்கள் போகிறதுக்கு. ஏன்னா யார்கிட்டையும் வந்து கேட்டு போகிறது வந்துட்டு எங்களுக்கு எப்போவுமே ஒரு நல்ல ஒரு இது. அக்கா, கல்லடி பிரிட்ஜுக்கு எப்படி போகிறேன்? நேராக போனால் சரியா? ரைட்டு. இதுலேருந்து அப்படியே நேராகவே போக சொன்னாங்க அவங்க. இந்த ரவுண்ட் போட்டுன்னு வருமா, அந்த ரவுண்ட் போட்லேருந்து நேருக்கு ஒரு 2.5 கிலோமீட்டர் போனோம்னா எங்களுக்கு அந்த கல்லடி பிரிட்ஜ் வந்துடும். பார்ப்போம் நாங்கள் இனி. இதுக்கு முதல் எபிசோட் 1 ஒன்று இருக்குது, அது எல்லோரும் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதாக்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதோடு வந்துட்டு அது எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பெட்டிக்குலோ பீச்சுக்கும் பெட்டிக்குலோ லைட் ஹவுஸுக்கும் போயிருப்போம். நாங்கள் கட்டாயம் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கட்டாயம் போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. சார், கல்லடி பிரிட்ஜுக்கு எங்கே போகணும்? கல்லடி பிரிட்ஜ் இந்த ரோட்டா? அப்படியே நேருக்கு வரும்போது இடது பக்கமாக ஒரு ரோட் ஒன்று போகுது. அந்த ரோட்டில் நாங்கள் நேருக்கு போனோம்னா எங்களுக்கு கல்லடி பிரிட்ஜ் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெட்டிக்குலோ டவுன்லேருந்து வரும்போது எங்களுக்கு கல்லடி பிரிட்ஜ் எதுன்னு விளங்கும். எங்களுக்கு நாங்கள் உள் ரோட்டால் வந்ததால் எங்களுக்கு அந்த, அதாவது நாங்கள் பெட்டிக்குலோ பீச் போயிட்டு வந்ததால் எங்களுக்கு அந்த ரூட் விளங்குது இல்லை சரியா. இப்போ எங்களுக்கு முன்னூறு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிட்ட வந்துட்டோம்னு சரி போய் பார்ப்போம். சைடுக்கு அப்படியே போலீஸ் நிற்கிறாங்க. எங்களுக்கு பழைய பாலத்துக்கு போயிலுமோ தெரியா பைக்கை கொண்டுட்டு. சரி போட்டு தான் பார்ப்போம். இல்லைங்க, யாரும் எதுவுமே சொல்லலை. இனி உள்ளுக்கு போய்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி இருக்குதுன்ட்டு. வந்துட்டு கல்லடி பாலத்துக்கு வந்துட்டு நாங்கள். இது வந்துட்டு பிரித்தானிய காலத்தில் கட்டப்பட்ட பாலமாம். பெட்டிக்குலோட வடக்கையும் தெற்கையும் இணைக்கிறதுக்கு மிக பிரதானமாக காணப்படுறது தான். அந்த காலத்தில் வந்துட்டு அம்பாறைக்கு போகிறதுக்கு மிகவும் முக்கியமான இடமாகவும் இதாக தான் இருந்துருக்குதாம். மட்டக்களப்போட பிரதானமாக ஒரு சின்னமாக இந்த பாலத்தை நான் எல்லோரும் பார்க்குறாங்களாம். இந்த பழைய பாலமானது 1924ஆம் ஆண்டு பிரித்தானியாவில் கட்டப்பட்டுச்சு. இந்த புதிய பாலம் வந்துட்டு 2013ஆம் ஆண்டு திறப்பு விழா நடந்துக்குதாம். இது எப்போ கட்டினேன்னு சரியாக தெரியாது. ஆனால் இந்த புதிய பாலம் வந்துட்டு சுமாராக ஒரு நாளைக்கு 10,000 வாகனம் சரி போகுதாம் அப்படின்ட்டு கூகுளில் போட்டிக்கிறாங்க. இந்த பாலத்தோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இந்த பாலத்துக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குதுங்க. என்னென்னா லேடி மணிங் பாலம் அப்படின்னா என்ன அர்த்தம் மட்டும் விளங்குதில்லை. இது அப்படியே பழைய பாலம். இங்கால அப்படியே பார்த்தீங்கன்னா புது பாலம் இருக்குது பக்கத்துலேயே. இந்த சைட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆக்கள் வந்துட்டு நடந்து போகிறதுக்கு அப்போய காலத்திலே யோசிச்சு பண்ணின ஒரு விஷயந்தான் இந்த சைட்டில். இது அந்த லேடி மணிங்கிட்ட என்னென்னு கேட்டிங்கன்னா லேடிஸை நம்பர் ஆக்கள் வந்துட்டு இந்த பாலத்தில் வந்து பேர் எழுதுவாங்களாம். இதே மாதிரி எழுதிட்டு இதுலேருந்து குதிச்சு செத்துருவாங்களாம் அந்த கீழே. அப்படிதான் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா பேர் எழுதிக்கிறாங்க போல். அப்படியே அந்த ஃபுல் எல்லா இடமுமே அப்படியே பேர் தான் எழுதி வச்சுக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் இதில் செத்திருப்பாங்கன்ட்டு.
என்னட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது இங்கேருந்து எங்கே போக போகிறோம்டா மகாத்மா காந்தி பார்க்குக்கு தான் போக போகிறோம். அதாவது பெட்டிக்லோ ஜங்ஷன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் ஆகிக்கிற பார்க் தான் அது. அங்கே போயிட்டு இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன்.